வெல்கம் டு அவர் PSV ஸ்டடி சென்டர். ஸோ நம்ம சேனலில் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட் எடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிற டாபிக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஜிஎஸ் கண்டென்ட் எல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ப்ளஸ் 2010 to 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேயா, ஸோ இது எல்லாமே கவர் ஆகிறது மாதிரி எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு 2010 to 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி அதற்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ ஒரே வீடியோவில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எவ்வளோ மேக்ஸிமம் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ கண்டென்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதை வந்து கண்டென்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் கண்டென்ட் கவர் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு பார்ட் 5 அந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்? ஸோ பர்டிகுலர் ஒரு எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு தான் அது வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிசி ஏஆ இருக்கட்டும், ஜேடிஓ, ஓவர்சி, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஆர்ஆர்பி. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்டென்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸ் ப்ளஸ் அதாவது ஒவ்வொரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது, அந்த ஜிஎஸ் கண்டென்ட்குரிய ஒவ்வொரு பார்ட்டுக்கான பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு பார்ட் அந்த பார்ட்டுக்கான வீடியோஸ் ப்ளஸ் வந்து அதற்கான பிடிஎஃப். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான் வந்து கேட்குறாங்க. பிடிஎஃபாக இருந்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப்பும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் கண்டென்ட் கொடுக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாகரிகங்களை சொல்லுவாங்க. அதாவது எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி 4 நாகரிகங்களை சொல்லுவாங்க. ஸோ அதில் இந்தியாவில் இருந்த ஒரு நாகரிகம் தான் என்னன்னா ஒரு நகர நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. அதாவது இந்த இந்தியாவில் ஒரு முதல் கட்ட நகரமயமாதல் அப்படிங்கிறதோட ஒரு சின்னமாக எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்லலாம். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரே நாளில் தோன்றிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரே நாளில் தோன்றலை. ஓகே, ஒரு புதிய கற்கால கிராமங்களோட தொடக்கமாக இருந்தது மெஹர்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மெஹர்கர் அப்படிங்கிறது ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 7000 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் உருவானதான் மெஹர்கர் அப்படிங்கிற நாகரிகம். ஸோ அந்த மெஹர்கர் நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதிலிருந்து பல்வேறு ஒரு கட்டங்களாக பல்வேறு படிநிலைகளாக உருவானதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்துட்டு நம்ம கரப்பா நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஏன் வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம் கரப்பா நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக வந்து ஒரு அடையாளம் காணப்பட்ட பகுதி எது அப்படின்னா கரப்பா அப்படிங்கிற பகுதி தான். ஓகே, ஸோ அதனால இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரப்பா நாகரிகம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறோம். ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எங்கே பரவி இருந்தது அப்படின்னா இந்தியாவோட இந்த வடமேற்கு பகுதி ப்ளஸ் பாகிஸ்தானில் ஒரு பொது ஆண்டுக்கு முன்னாடி 3000 கால அளவில் தோன்றிய ஒரு நாகரிகம் பண்பாடு தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து நதியையும் தாண்டி இது பரவி இருந்ததுனால காமனாக என்ன சொல்கிறோம் சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறதோட டைம் ஸ்பேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3300 to 1900, அதாவது கிமு 3300 1900. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா ஒரு 3 காலகட்டமாக சொல்லலாம். தொடக்க கால கரப்பா அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன்னாடி
3000 2600. முதிர்ச்சி அடைந்த கரப்பா அப்படின்னு சொல்லும்போது பொது ஆண்டுக்கு முன்னாடி 2600 பொது ஆண்டுக்கு முன் 2600 1900. பிற்கால கரப்பா அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன் 1900 1700. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதாவது சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ளுக்குள்ள நம்ம வந்து ஒரு இன்டெப்த்தாக வந்து போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு நகர பண்பாட்டிற்கான அந்த கூறுகள் அப்படிங்கிறது வந்து அந்த முதிர்ச்சி பெற்ற கரப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த முதிர்ச்சி பெற்ற கரப்பா காலத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த நாகரிகம் வந்து இந்த நதிக்கரையில் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா சிந்து நதி பள்ளத்தாக்குகள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 நாகரிகங்களுமே ஒரு நதிக்கரையில் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், நதி பள்ளத்தாக்கில் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் ஆறு, ஸோ மஞ்சள் ஆறு அப்படிங்கிற நதிக்கரையில் தான் அது வளர்ச்சி அடைஞ்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதிப்பகுதி, நதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலி சாயில் இருக்கும். ஸோ அந்த வளமான மண்ணால் விவசாயம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் மக்களுக்கு வந்து உணவு இருக்கட்டும் ப்ளஸ் அவங்களோட இன்கம் வந்து கிடைக்கும். ஒரு நதி நீர் வந்து போயிட்டு இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். ப்ளஸ் அவங்களுடைய ஒரு கால்நடைகள் வளர்ப்பு, அந்த கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர், இவங்களுக்கு தேவையான குடிநீர், ஸோ எல்லாமே நதியிலிருந்து எடுத்துப்பாங்க. ஸோ பொதுவாகவே இந்த நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது எல்லா நாகரிகமே ஒரு நதிக்கரையில தான் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சிந்து நாகரிகம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சிந்து நதியுடைய பள்ளத்தாக்குகளில் தான் உருவாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஒரு நகர வாழ்க்கையுடைய சின்னம் அல்லது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரங்கள் வந்து நிறைய நகரங்கள் இருந்தது. அதில் 2 நகரங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கரப்பா. ஸோ கரப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெஹஞ்சதரோ. ஸோ இந்த மெஹஞ்சதரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்னா மெஹஞ்சதரோ அப்படிங்கிறது. ஸோ இந்த மெஹஞ்சதரோங்கிறது இறந்தவர்களின் மலை அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது வந்து இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மொஹஞ்சதாரோலாம் பார்த்தீங்கன்னா பெருங்குளம் இருந்தது. அதே மாதிரி நமக்கு இந்த பூசாரி அரசன் சொல்லக்கூடிய அந்த ஆண் உருவ சிலை கிடைத்தது, நடனமாடக்கூடிய மாது வந்து நமக்கு கிடைச்சது. ப்ளஸ் ஒரு தானிய களஞ்சியம் கூட கரப்பாலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, மெஹஞ்சதரோலையும் அதே மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய பொது மண்டபம்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற பகுதி முக்கியமானது பார்க்கப்படுது. ஸோ இந்த லோத்தல் தான் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துறைமுகம் ப்ளஸ் ஒரு கப்பல் கட்டக்கூடிய தளம், செப்பனிடக்கூடிய தளம் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயன்பாட்டிற்காக விலங்குகள், பறவைகள் எல்லாமே வளர்த்தாங்க. அதாவது மாடுகள், ஆடு, இந்த மாதிரி விலங்குகள், கோழி, இந்த மாதிரி பறவைகள் வளர்த்தாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய இறைச்சிக்காகவும் அவங்களுடைய தேவைகளுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த ஒரு விலங்கை வளர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. சிந்து சமவெளி நாகரிக பண்பாடு, அதாவது கரப்பா பண்பாட்டில் குதிரை அப்படிங்கிற விலங்கு வந்து இல்லை. ஓகே, ஸோ இது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொல்லலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லலாம். சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை அல்லது எந்த விலங்கை வளர்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. குதிரை வந்து அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி பகுதிகளில் கிடைச்ச முத்திரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திமில், மிகப்பெரிய உருவங்களுடன் கூடிய மாடுகள் இருக்கக்கூடிய முத்திரைகள் வந்து நிறைய வந்து கிடைச்சது. ஸோ அந்த கரப்பால வந்து மிகப்பெரிய மாடுகள் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ப்ளஸ் வந்து அந்த மாடுகளை வந்து செபு அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது கரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா 2 பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரோட மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. ஸோ மேற்கு பகுதி அப்படிங்கிறப்ப வந்து நல்ல உயரமானதாகவும் பரப்பளவு வந்து குறைவான பகுதியாகவும் இருக்கும். ஸோ அந்த மேற்கு பகுதியை சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோட்டைகள் அமைச்சிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பகுதிகளை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கு பகுதின்னு சொல்லும்போது தாழ்வாகவும் நல்லா வந்து பரந்த நிலப்பரப்புகளை கொண்ட அமைப்பாகவும் இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து காமன் பீப்புள் வந்து வாழ்ந்திருக்கலாம். ஸோ அப்போ கிழக்கு கீழ்நகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நமக்கு இந்த கரப்பா மொஹஞ்சதாரோ பகுதிகளில் கிடைச்ச மண் பாண்டங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஷான் மார்ஷல் என்ன பண்ணாங்கன்னா மொஹஞ்சதாரோட கரப்பா வந்து காலத்தால் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ அந்த மண் பாண்டங்கள் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்தது, அதில் பிளாக் கலரில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே,
ஸோ சிந்து சமவெளி மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலப்பைகளை பயன்படுத்தினாங்க. அதாவது அவங்க வந்து வேளாண் தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. உழுத நிலங்கள் எல்லாம் நமக்கு காளிபங்கன் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் நமக்கு அகழாய்வில் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கரப்பான் தலங்களை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா தயாராம் சாக்னி அப்படிங்கிறவங்க 1921 வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படிங்கிற மாகாணத்தில் மாண்ட் கோமாரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு 1921 இவங்க முதலாக கரப்பான் தலங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த சிந்து பள்ளத்தாக்கில் அந்த மேற்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கரப்பா, சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மொஹஞ்சதாரோ, ஸோ இந்த 2 இடங்கள்ல தான் முதல்ல அகழாய்வு அப்படிங்கிறது மேற்கொண்டாங்க. ஸோ இந்த 2 இடங்களுமே வந்து தற்போது எப்படி இருக்குன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த அகழாய்வோட ஒரு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நாகரிகம் இருந்தது, சிந்துவெளி நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நாகரிக தொடக்கத்தில் சிந்து நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த சிந்துவெளிக்கு அப்பாலும் இது வந்து பரவி இருந்தது அப்படிங்கிறதுக்கான நிறைய சோர்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறத வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்.டி. பேன் 1922 ஓகே 1922 வந்து இவங்க வந்துட்டு இந்த மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சாங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்துல லார்கானா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அதாவது பல்வேறு இடங்கள்ல அகழாய்வு மேற்கொண்டாங்க. அதுல குறிப்பிட்ட இடங்கள் நம்ம வந்து சொல்றோம். ஓகே. ஸோ செயற்கையாக அந்த சிந்து சமவெளி மக்கள் தயாரித்தது என்ன அப்படின்னா ஃபயன்ஸ் அப்படிங்கிறத தயாரித்தாங்க. இவங்க வந்து பருத்தி பயிரிட்டாங்க. ஆனால் வந்துட்டு எது பயிரிடலை அப்படின்னா கரும்பு பயிரிடலை. ஓகே. ஸோ கரும்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. எப்படி குதிரை தெரியாது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கரும்பு அப்படிங்கிறது இவங்க வந்து பயிரிடலை. ஸோ முதல்ல அந்த கரப்பா நகரத்தோட இடிபாடுகளை முதல்ல பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர். ஓகே. ஸோ இவர் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சோல்ஜர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட. ஓகே. ஸோ அவரோட புக்கில் தான் முதல்ல சொல்கிறார். ஓகே. இவர் வந்து இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவோட வடமேற்கு பகுதியை பார்வையிடும் போது அங்கே வந்து சில செங்கல் கட்டடங்கள் திட்டுக்கள் அதை வந்து பார்க்கிறாரு. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா சிதிலம் அடைஞ்சு இருக்கு. ஒரு பாலடைந்த ஒரு உயரமான கோட்டை சுவர்களோட ஒரு உடைஞ்ச பகுதி மாதிரி ஒரு மலை மேலே கட்டப்பட்டது போல ஒரு அமைப்பா வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பா இருந்ததற்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. கரப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான முதல் ஒரு வரலாற்று சான்றா இது வந்து பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1856 லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் ஒரு ரயில்வே லைன் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து நிலத்தை தோண்டும் போது நிறைய சுட்ட செங்கல் வந்து கிடைக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அந்த ரயில்வே லைனுக்கே வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1920 கிபி 1920 தான் வந்து கரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்கள் எல்லாம் அகழாய்வு செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஒரு நாகரிகம் இருந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி 1924 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் ஜர்ஷான் மார்ஷல் வந்துட்டு அப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க கரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கு இடையில ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற முடிவையும் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ கரப்பாலையும் மொஹஞ்சதாரோலையும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மண் பாத்திரங்களை வச்சு அந்த மண் பாண்டங்களை வச்சு தான் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வச்சு தான் இந்த முடிவை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்த கரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது இந்த கரப்பா நகர் வந்து மொஹஞ்சதாரோட ஒரு பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஜர்ஷான் மார்ஷல் வந்து வர்றாங்க. ஸோ இந்த நாகரிகம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிந்து நாகரிகம் அல்லது கரப்பா நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கரப்பா நாகரிகத்தை ஒரு 3 காலகட்டங்களாக வந்து நம்ம பிரித்து சொன்னோம். ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே. தொடக்க கால கரப்பா, முதிர்ச்சி அடைந்த கரப்பா, பிற்கால கரப்பா அப்படிங்கிறது. ஸோ வந்துட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகங்களில் பல இடங்கள் அகழாய்வு மேற்கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த சிந்துல இருக்கக்கூடிய கோட்டிஜி, அதே மாதிரி ராஜஸ்தானில் காளிபங்கன், பஞ்சாப்ல வந்து ரூபார் அப்படிங்கிற பகுதி, ஹரியானாவில் வந்து ஃபானவாலி, குஜராத்தில் லோத்தல், அதே மாதிரி சுர்கோடரா அப்படிங்கிற பகுதி, டோலவெரா அப்படிங்கிற பகுதி. ஸோ இந்த மாதிரி பல பகுதிகள் நான் இப்போ சொன்ன இந்த பகுதிகள்லாம் முக்கியமான சான்றுகள்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பொதுவாக வந்து அந்த நகரங்கள் அந்த பெரிய பெரிய நகரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ஹெக்டர் அப்படிங்கிற பரப்பளவு கொண்டதாக தான் இருந்திருக்கு. இதில் அதிகமான பரப்பளவு கொண்டது வந்து மொஹஞ்சதாரோ தான். ஓகே. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்திலே மிகப்பெரியது வந்து மொஹஞ்சதாரோ. இது வந்து 200 ஹெக்டர். ஓகே. ஸோ மொஹஞ்சதாரோட பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஹெக்டர் பரப்பளவை கொண்டது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதிப்பிட்டிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எந்தெந்த பகுதிகள்லாம் பரவி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.3 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபுட் கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு பரவி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட எல்லை பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஜுட்காஜன் அப்படிங்கிற ஒரு பகுதி, ஜுட்காஜன் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகை, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கு ஷார்ட்டுகை அப்படிங்கிறது. கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆலம் கிர்பூர், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதி. சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டைமாபாத், இந்தியாவில் மகாராஷ்டிரா பகுதியில் வரக்கூடியது. ஸோ இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய 4 எல்லை பகுதிகள். ஓகே, ஸோ இங்கே நமக்கு நிறைய அகழாய்வுகள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நாகரிகம் இந்தியாவில் பரவி இருந்த பகுதி அப்படின்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா. ஓகே, ஸோ இதை ஏன் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கரப்பா பண்பாட்டோட ஒரு சிறப்பு கூறுகளே என்ன அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம், ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நகர அமைப்புக்கு ஒரு பெயர் பெற்ற ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட நகரங்களா இருந்தது. ஓகே, ஸோ எந்தெந்த நகரங்கள்லாம் திட்டமிட்டு இருந்தா அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் பாருங்க. ஸோ திட்டமிடப்பட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லும் போது கரப்பா, அதாவது பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கரப்பா, அதே மாதிரி மொஹஞ்சதரோ சிந்து மாகாணத்துல பாகிஸ்தான்ல இருக்கு, டோலவிரா இந்தியாவில் குஜராத்தில் இருக்கு, காலிபங்கன் இந்தியாவில் ராஜஸ்தான் பகுதியில் இருக்கு, லோத் அதுவும் குஜராத் தான், அதே மாதிரி பானவாளி. ஸோ பானவாளி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில புக்கில் வந்துட்டு ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சில புக்கில் வந்து ஹரியானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கரண்டாக இருக்குது ராஜஸ்தான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தொடக்க காலத்தில் அது ஹரியானால தான் இருந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லைகள் வரையறை செய்யும்போது அது ராஜஸ்தானில் வருது. ராக்கி கார்கிக், ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் ஹரியானாவில் இருக்குது. அதே மாதிரி குஜராத்தில் சுர்கோடடா அப்படிங்கிற பகுதி. ஸோ இது எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நகர அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை அகழாய்வு பண்ண அறிஞர்கள் நம்ம சொன்னோம். ஓகே, ஒரு சில பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ அவங்க எந்த அகழாய்வு பண்ணாங்க அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒரு சோல்ஜர் வந்து அகழாய்வு பண்ணாரு, ஒரு செங்கல் திட்டுகளை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1826 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த செங்கல் திட்டுகளை வந்து கண்டுபிடிச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1831 வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவங்க அம்ரி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அகழாய்வு, இந்த கரப்பா பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு வந்துட்டு அகழாய்வு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே லைன் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1856 லாகூர்லேருந்து முல்தானுக்கு வந்து ரயில் பாதை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த கரப்பா நகரத்தை வந்து அந்த செங்கல் திட்டுகளெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1853, 56, 75 இந்த 3 காலகட்டத்திலையும் ஹன்னிங்காம், அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் அப்படிங்கிறவர் வந்து கரப்பா வந்து பார்வையிட்டிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னா இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையுடைய முதல் சர்வேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்திய தொல்லியல் துறை இவர் தான் வந்து உருவாக்குனார். எப்பன்னா 1861 இந்திய தொல்லியல் துறையுடைய முதல் அளவையர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப திரும்ப எக்ஸாம்ல கேட்பாங்க, இயரும் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் சர்வேயர் யார் அப்படின்னு கேட்பாங்க, அவரோட நேமும் கேட்பாங்க, அலெக்சாண்டர் ஹன்னிங்காம். ஓகே, ஸோ இவர் வந்துட்டு அந்த கரப்பா பகுதியை பார்வையிடும் போது அவருக்கு ஒரு ஷீல் கிடைச்சிருக்கு, ஒரு முத்திரை. ஓகே, ஸோ இவர் எந்தெந்த காலகட்டத்தில் பார்வையிட்டார். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 1853, 56, 75. ஓகே, நெக்ஸ்ட் 1924 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் ஷான் மார்ஷல் வந்து என்ன பண்ணாங்க, அவரை இயக்குனர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையில ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ அவர் என்ன கணக்கிட்டாருன்னா இந்த காலகட்டம், இந்த கரப்பா நகரிங்கிறது பொது ஆண்டுக்கு முன்னாடி இந்த 3250 இருந்து 2750 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது இவருடைய கணிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1940 1940 ஆர்எம் வீலர் அப்படிங்கிறவர் வந்து கரப்பால அகழாய்வு நடத்தினாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு புக்கும் ரிலீஸ் பண்ணார். அவர் எழுதின புக் என்னன்னா ஹிந்துஸ் வேலி சிவாலிசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு புக்கும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, ஸோ இந்த அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு எந்தெந்த பகுதிகள்லாம் அகழாய்வு பண்ணாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பாருங்க. காலிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலவிரா. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்திய பகுதிகள், அதாவது இந்திய பகுதிகள் அந்த கரப்பா நகரத்துக்கு தொடர்புடைய அந்த இந்திய பகுதிகள் என்னென்ன பகுதிகளில் அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் அவர்கள் வந்து அகழாய்வு பண்ணாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கு.
நெக்ஸ்ட் இதற்கான இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின கால வரையறை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புவியியல் அப்படின்னு சொல்லும்போது வரையறை பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ரேஞ்ச் வந்து சவுத் ஆசியாவில் வருது. ஓகே, ஸோ சிந்து சமவெளி நாகரிக காலத்தை வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காலத்தில் அந்த மக்கள் எந்த ஒரு உலோகத்தை பயன்படுத்துகிறாங்களோ ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதோட பெயர்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம். ஏன்னா அந்த மக்கள் இரும்பை பயன்படுத்தலை. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இயர் தெரியும் 3300 to 1900 புதாண்டுக்கு முன். இதில் வந்து 6 பெரிய நகரங்களும் ஒரு 200 விட அதிகமான கிராமப்புற பகுதிகளும் வந்து இருந்தது. ஸோ இப்போ ஷான் மார்ஷல் அவங்க வந்துட்டு அந்த மொஹஞ்சதாரோட காலத்தை வந்து 3250 2750 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கிட்டாங்க அப்படின்னு மதிப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதை எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 1931. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1931 தான் சர் ஷான் மார்ஷல் என்ன பண்ணுறாங்க, மொஹஞ்சதாரோட காலத்தை கிமு 3250 2750 கிமு அப்படிங்கிற மாதிரி மதிப்பிட்டாங்க. இந்த கரப்பா நாகரிகம் வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நகர நாகரிகம், இந்தியாவுடைய நகர நாகரிகத்தோட சின்னங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன் இதை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஏன் இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்றது சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு சிறப்பான நகர திட்டமிடல் ப்ளஸ் வந்து சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, ஒரு தூய்மைக்கும் ஒரு பொது சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கரப்பா, மெஹஞ்சதாரோ, காளிபங்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல வந்து அந்த மேடான பகுதிகளில் கோட்டைகள் அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த கோட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு வந்து களிமண் அந்த கற்களான மேடுகள் மேல வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த கோட்டையோட கீழ் பகுதியில இருந்து தான் பார்த்தீங்கன்னா நகரத்துல செங்கற்களான வீடுகள் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஒரு சாதாரண மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குடியிருந்தாங்க. பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாமே செங்கற்கற்கால கட்டினாங்க. ஆனால் வந்து இந்த கற்பாறைகள் அப்படிங்கிறதுனால கட்டிடங்கள் வந்து சிந்து சமவெளி நகரத்தில் நமக்கு வந்து காணப்படலை. எல்லாமே செங்கற்கல்லால் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பூமிக்கு அடியில், அதாவது இவங்க சுகாதாரத்திற்கும் தூய்மைக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூமிக்கு அடியில் வந்து கழிவுநீர் குழாய்கள் வந்து அமைச்சிருந்தாங்க. இது கரப்பா பண்பாட்டோட இன்னொரு சிறப்பு ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வீடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீர் எல்லாம் வந்து அந்த குழாய்கள் எல்லாமே தெருக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் பாதை அதோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பொதுவாக வந்து மூடி வச்சிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு தூய்மைக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா கற்கள் அல்லது செங்கற்கல்ல வச்சு பெரும்பாலும் மூடி இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அவங்களுடைய அந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருந்தது. அதாவது தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகளை வந்து பயன்படுத்தினாங்க. விவசாயம், கைவினை தொழிலுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடமான ஒரு அடித்தளத்தை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க பொருளாதார வாழ்க்கை ரீதியாகவும் வந்துட்டு சிறப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இப்போ அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இந்த கரப்பா நாகரிகத்துல வந்துட்டு பெரிய நகரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஒவ்வொரு நகரங்கள் அதை பத்தின சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கரப்பா பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ கரப்பா அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பாகிஸ்தான்ல அந்த மேற்கு பஞ்சாப்ல மான்கோமரின் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ராவி நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு நதிக்கரையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ கரப்பா நாகரிகம், இந்த கரப்பா நகரம் வந்து ராவி நதிக்கரை, சிந்து நதியுடைய ஒரு இடது புறம் இருக்கக்கூடிய ஒரு கிளை நதி தான் இந்த ராவி நதி. ஸோ அந்த நதிக்கரையில தான் இந்த கரப்பா அப்படிங்கிற நகர் இருக்கு. ஸோ இந்த ராவி நதிக்கரையோட வெளியில வந்து கோட்டை இருக்கு. ஓகே, ஸோ அந்த கரப்பால வந்து பாத்தீங்கன்னா கற்கள்ல இருந்து முத்திரை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அகழாய்வுல கிடைச்சிருக்கு. ஸோ கரப்பால தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது இந்த வந்து உணவை தானியங்க சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து அந்த தானிய களஞ்சியம் அப்படிங்கிறதும் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய லார்கானா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல சிந்து நதிக்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொஹஞ்சதாரோவை ஒரு பெரிய நகரம் நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட ஒரு 200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொன்னோம். ப்ளஸ் வந்து கார்டன் ஆஃப் சிந்துஸ் அப்படின்னு சொல்லலாம், சிந்துவின் பூந்தோட்டம் அப்படிங்கிற மாதிரியே இது வந்து வைக்கப்படுது. ஸோ இங்கே வந்து நமக்கு அகழாய்வில் பெருங்குளம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பெருங்குளத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த பெருங்குளம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 அடி நீளம் இருக்கும். அதே மாதிரி 23 அடி அகலம் இருக்கும். 39 அடி நீளமும் 23 அடி அகலமும் கொண்டதாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு
நமக்கு வந்துட்டு இந்த பெருங்குளம் வந்து தரையிலிருந்து குளத்துக்குள்ள இறங்குறதுக்கு எல்லா பக்கங்கள்லையும் படிகள் அமைச்சிருப்பாங்க. உடைகள் மாற்றுறதுக்கு அந்த குளங்களோட ஓரத்துல தனித்தனி ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குளியல் குளத்தோட தரைப்பகுதி செங்கற்கல்லா கட்டியிருப்பாங்க. ஒரு பெரிய கிணத்துல இருந்து தண்ணீர் வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா விடுவாங்க. ஸோ குளத்துல ஒரு மூலையில தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஒரு ட்ரைனிங் சிஸ்டமும் இருக்கும். இந்த குளம் வந்து சடங்குகளுக்கு வந்து குளிக்கிறதுக்காக அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, ஸோ அது ஒரு சிறப்பம்சம் சொல்லலாம். ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி எப்படி வந்து கரப்பால ஒரு தானிய களஞ்சியம் இருந்ததோ மகஞ்சதாரோலையும் ஒரு சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதாவது தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. கரப்பால வந்து பார்த்தீங்கன்னா 6 தானிய களஞ்சியங்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கரப்பா நகரத்தில் 6 தானிய களஞ்சியங்கள் இருந்தது. ஸோ அதே மாதிரி மெகஞ்சதாரோலையும் ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருந்திருக்கு. அது ஒரு தானிய களஞ்சியம், அதாவது ஒரு சேமிப்பு கிடங்கா பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி நீளம், அதே மாதிரி ஒரு 50 அடி அகலம் கொண்டதாகவும் இருந்திருக்கு இந்த தானிய களஞ்சியம். நடனமாடக்கூடிய பெண் சிலை, அந்த தாடியுடன் கூடிய பூசாரி அரசன், பருத்தி, பொது மண்டபம், ஸோ இதெல்லாமே நமக்கு மொஹஞ்சதாரோல அகழாய்வுல வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னா லோத்தல் அப்படிங்கிற பகுதி. ஸோ இந்த லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்ல சமர்பதி அப்படிங்கிற நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடியது. இது ஒரு துறைமுக நகரம். அதாவது இந்த போகவா அப்படிங்கிற நதிக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடியது. 1957 எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து இந்த லோத்தல் நகரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த லோத்தல் நகரத்துல தான் வந்து தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு சிறிய அளவு நமக்கு வந்து அளவுகோல் வந்து கிடைச்சிருக்கு. இங்கே வந்து அகழாய்வில் நமக்கு கப்பல் கட்டக்கூடிய தளம், ஒரு அரிசி கிண்ணம், உடைகள் பயன்படுத்தக்கூடிய சாயம், ஸ்டீல்ஸ் கிடைச்சிருக்கு, முத்திரைகள் கிடைச்சிருக்கு, சேமிப்பு கிடங்கு கிடைச்சிருக்கு. இங்கே வந்து இறந்தவங்களை இரட்டை அடக்கம் பண்ணியிருக்காங்க. நெல் உமி, அந்த நெல்லுடைய மேல் பகுதி நெல் உமி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அகழாய்வில் வீட்டிற்கு முன்னாடி நுழையக்கூடிய வராண்டா அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த நுழைவு வாயில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து கிடைச்ச அந்த அகழாய்வில் கிடைச்ச பொருட்களை வச்சு ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நீர் மேலாண்மை அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, நெக்ஸ்ட் காளிபங்கன். இந்த காளிபங்கன் அப்படிங்கிறது இந்தியாவில் ராஜஸ்தான்ல காக்கர் அப்படிங்கிற நதிக்கரை அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காளிபங்கன் அப்படிங்கிறது. 1953 ஏ கோஷ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. 1959 பிபி லால் அப்படிங்கிறவங்க ஆய்வு செஞ்சாங்க. ஸோ இந்த காளிபங்கன்ல நமக்கு உழுத வயல், வேளாண் நிலம், கலப்பை, அதே மாதிரி வந்து வேள்வி பீடம் கிடைச்சிருக்கு, வளையல் செய்யக்கூடிய தொழிற்சாலை கிடைச்சிருக்கு, ஒட்டகத்துடைய எலும்பு, அதே மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட கழிவு நீர் கால்வாய், பள்ளங்கள்ல சில சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த நகரத்தை தேர்ட் கேபிட்டல் ஆஃப் த ஹிந்துஸ் வேலிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சாம்ராஜ்யத்துடைய 3வது தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி இந்த நதி பகுதி இந்த காளிபங்கன் பகுதி சொல்றேன். நெக்ஸ்ட் பானவாளி. இந்த பானவாளிங்கிறது ராஜஸ்தான்ல கங்கா நதி ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 1974 வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்த் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பகுதியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்க வந்து நமக்கு அகழாய்வுல வார் கோதுமை வந்து கிடைச்சிருக்கு, அதாவது பார்லி அப்படின்னு சொல்ல முடியாது, அது வந்து கிடைச்சிருக்கு. டோலவீரா அப்படிங்கிற பகுதி குஜராத்ல ஹச் வளைகுடா அப்படிங்கிற பகுதியில இருக்கு. 1967 ஜோஷி அண்ட் பிஸ்த் இவங்க 2 பேரும் இந்த பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க நமக்கு அகழாய்வுல மிகப்பெரிய ஒரு கையெழுத்து பலகை கிடைச்சிருக்கு. அந்த கரப்பா எழுத்துகள் வந்து எழுத்துல ஒரு பெரிய எழுத்துகள் அப்படிங்கிறது இங்க கிடைச்சதுதான். அதே மாதிரி விழாக்கள், ஒரு 3+ விழா, ஒரு போர்ஷன் பிளஸ் வந்து விழாக்களுடைய ஒரு பெரிய திறந்த வழி அமைப்பு அப்படிங்கிறது இந்த டோலவீரா பகுதியில கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதி என்னன்னா சான்குதாரோ அப்படிங்கிறது. இது பாகிஸ்தான்ல சிந்து நதிக்கரையில சிந்து மாகாணத்துல இருக்கு. இந்த கரப்பா நகரியத்துல கோட்டை இல்லாத நகரம் அப்படிங்கிறது இந்த சான்குதாரோ அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகே, கோபால் மஜிம்தார் பிளஸ் வந்து மேக் அப்படிங்கிறவங்க 1931 இந்த நகரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஃபார், சட்லஜ் நதிக்கரையில பஞ்சாப்ல இருக்கு. ஸோ இதை வந்து ஒய்டி சர்மா அப்படிங்கிறவங்க வந்து 1955 வந்து இந்த நகரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்க நமக்கு அகழாய்வுல வந்து பாத்தீங்கன்னா இறந்த மனிதர்களுடன் ஒரு இறந்த நாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதைச்சிருக்காங்க. ஸோ அது நமக்கு அகழாய்வுல மனிதர்களுடன் புதைக்கப்பட்ட நாய் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கரப்பா மக்களுடைய எழுத்து முறை அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுத்துகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு முழுமையாக வந்து நமக்கு வந்து கண்டறியப்படலை. அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்
இந்த டோவிரா பகுதியில் கையெழுத்து பலகை அப்படிங்கிறது கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த கரப்பா எழுத்துன்னு சொல்லும்போது அந்த எழுத்து வடிவம் இன்னும் வந்து முழுமையாக கண்டறியப்படல. ஒரு 400லேருந்து ஒரு 600 வரைக்கும் 400லேருந்து 600 வரையிலான வடிவங்கள் இந்த எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 40லேருந்து 60 மட்டுமே வந்து ஒரு அடிப்படையாக விளங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து அதோட மாற்று வடிவங்கள் தான். அந்த 40-60 வடிவம்னு சொல்கிறாங்களே அதோட மாற்று வடிவங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த எழுத்துக்களை பற்றி நம்ம வந்து பின்னாடி அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கரப்பா எழுத்துக்கள் வந்து இன்றளவும் வந்து படித்து புரிஞ்சுக்க முடியாத வகையில் தான் இருக்குது, புரியலை. ஓகே. ஸோ அதில் நமக்கு வந்து அகழாய்வில் மிகப்பெரிய ஒரு கையெழுத்து பலகை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகே. ஒரு சில முத்திரைகள்லேயும் வந்து எழுத்துக்கள் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் வரி வந்து வலப்பக்கத்திலிருந்து இடமாகவும் அடுத்தடுத்த வரி இடப்பக்கத்திலிருந்து வலமாகவும் மாறி மாறி எழுதப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த மொழி பற்றி யாரெல்லாம் அகழாய்வு பண்ணாங்க, ஸோ அந்த கரப்பா எழுத்து பற்றிய புதிர் வந்து ஏன் இன்னும் அவிழ்க்கப்படலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஒரு ஜஸ்ட் வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 14 பேஜ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அந்த பிடிஎஃபை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூ.